ஆசியா ஆஸ்திரேலியா உலகம் நிலையானதல்ல. தினமும் காலையிலும் மாலையிலும் தனது அரண்மனைக்கு அருகில் உள்ள அம்பரின் வழியாக மழை பெய்து வந்தது. அந்த மழையை பார்த்து அரசன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். பல நாட்களாக காய்ந்திருந்த நிலம் இப்போது நனைய ஆரம்பித்தது. ஒருநாள் மழை பெய்தபின் அரசன் தனது அமைச்சர்களுடன் அரண்மனையின் மாடியில் நின்று காட்சி கண்டான். அப்போது வானில் மேகங்கள் விலகியதைப் பார்த்து இந்த உலகம் எவ்வளவு மாறுபட்டது. காலை மழை மாலை வெயில் எதுவும் நிலைநிலையில்லை என்று சிந்தித்தான். அந்த சிந்தனை அவனை ஆழ்ந்த தத்துவ உணர்வுக்கு இட்டுச் சென்றது. உடனே ஒரு ஞானியை அழைத்து வந்து கேட்டான். இவ்வுலகம் எதற்காக இவ்வளவு மாறுகிறது? இதன் காரணம் என்ன? ஞானி சிறிது நேரம் அமைதியாக இருந்து கூறினான். மகானுபாவனே, இந்த உலகில் எதுவும் நிரந்தரமல்ல. மழையும் வெயிலும் மாறும், மனிதனின் மகிழ்ச்சியும் துயரமும் மாறும், செல்வமும் வறுமையும் மாறும். ஒரே நிலையானது மாற்றமே. அதை உணர்ந்தவனே வாழ்க்கையில் அமைதியை அடைவான். அரசன் சிரித்து, அப்படியெனில் என் ஆட்சியும் நிலையற்றதா என்று கேட்டான். ஞானி கூறினான், ஆம் மன்னா. உங்கள் ஆட்சியும் ஒருநாள் முடிவடையும். ஆனால் நீதியுடன் நடந்தால் உங்கள் பெயர் மட்டுமே நிலைத்திருக்கும். அந்த வார்த்தைகள் அரசனுக்கு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. அதன்பின் அவன் ஒவ்வொரு செயலிலும் நீதி, கருணை, சமநிலை ஆகியவற்றை கடைபிடித்தான். நெறிப்பொருள் மோரல். உலகத்தில் எதுவும் நிலையானதல்ல. செல்வம், மகிழ்ச்சி, துயரம், பதவி இவை அனைத்தும் மாறுபடும். ஆனால் நன்மையும் நீதியும் மட்டும் என்றும் நிலைத்திருக்க கூடியவை. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நீங்கள் விரும்பினால் இதை நான் யூடியூப் ஷார்ட் ஸ்கிரிப்ட் வடிவமாகவும் உதாரணமாக 1 நிமிட கதை வடிவில் மாற்றித்தர முடியும். அதற்காகச் செய்வோமா?